அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் கடைப்பிடிப்பதே ஆகும். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1302, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுடைய குழந்தை இப்ராஹிம் வளர்ந்து வந்த அபு சைஃப் என்ற கொல்லரின் வீட்டிற்கு சென்றோம். அவர் இப்ராஹிமின் பால்குடி தாயாருடைய கணவர் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிமை தூக்கி முகர்ந்து முத்தமிட்டார்கள். அதன் பிறகு மீண்டும் ஒருமுறை நாங்கள் அவரது வீட்டினுள் நுழைந்தோம். அப்போது இப்ராஹிமின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் நீரை பொழியலாயின. இதை கண்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவுஃபின் புதல்வரே, இது கருணையின் வெளிப்பாடு என்று கூறிவிட்டு தொடர்ந்து அழுதார்கள். பிறகு, கண் அழுகின்றது, உள்ளம் வருந்துகின்றது. நம் இறைவன் விரும்புவதைத் தவிர வேறு எதையும் நாம் கூறமாட்டோம். இப்ராஹிமே, நிச்சயமாக நாம் உமது பிரிவுக்காக கவலைப்படுகிறோம் என்றார்கள். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் புகாரி 1303, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.